ஹலோ ரைடர்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா தாஜ்மஹால் பக்கத்தில் இருக்க ஆக்ராவில் தாங்க இருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று நைட்டு வந்திருந்தோம். ஸோ ஆல்மோஸ்ட் ஸ்கேமர்ஸ் தாங்க இங்கே இருக்காங்க. ஸோ நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஜாய்ஸ் ஹாஸ்டல்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல புக் பண்ணியிருந்தோம். நான் வீடியோ அப்லோட் பண்ணலான்னு இருந்தேன். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேம் பண்ண பார்த்தானுங்க. இது மாதிரி ஹோட்டல் ரூமு ஒரு நாள் தான் அவைலபிளாக இருக்குது, அடுத்த டேக்கு வந்து பார்த்தீங்கன்னா சோல்ட் அவுட் ஆகிடுச்சு அது மாதிரின்னு சொல்லிட்டு. யூடியூப் ஸோ அது மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்லேயே நாங்கள் ஒரு ரூம் எடுத்து தங்கியாச்சு. ஸோ இன்றைக்கி ஆக்ராவில் சின்ன சின்ன ஷாப்பிங்ஸ்லாம் முடிச்சுட்டு, இன்றைக்கி ஃப்ரைடேன்றதால பார்த்தீங்கன்னா தாஜ்மஹாலில் வந்து உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்களாம். ஸோ இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் மெயின்டெனன்ஸ்க்காக லீவ். ஸோ அதனால் இன்றைக்கி இங்கே ஸ்டே பண்ணிவிட்டு நாளைக்கு இங்கேருந்து கிளம்புறதா தான் பிளான் பண்ணியிருக்கோம் இது வரைக்கும். ஸோ இன்றைக்கி இங்கே இருக்க ஷாப்பிங். அதுக்கப்புறம் என்னோடய மொபைல் உடஞ்சிருச்சு. ஸோ அந்த மொபைலை வந்து முடிஞ்ச அளவுக்கு சர்வீஸ் பண்ணணும், டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணணும். நேற்று 2-3 சாம்சங் ஆத்தரைஸ்டு சர்வீஸ் சென்டர்கிட்ட பேசணும், இங்கே வந்து ஸ்டாக் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி ஆஃப்டர் மார்க்கெட்டில் ஏதாவது கிடைக்குதான்னு சொல்லிட்டு ஆக்ராவில் சர்ச் பண்ணோம். அதுக்கப்புறம் நம்மளோட ஜெயோட பைக்லேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது செல்ஃப் ஸ்டார்ட்டில். ஸோ ஈச் டைம் ஸ்டார்ட் பண்ணும்போது டோ பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ அதுவும் இன்றைக்கி கிளியர் பண்ணிடலாம். ஸோ நம்ம நேற்று ஃபுல்லாக ரைடிங் ஜாக்கெட் போட்டுட்டு இன்றைக்கெலாம் ஃப்ரீயாக ஓட்டுறதே ஒரு மாதிரி கூலாக இருக்குது. ஆக்ரா ஸ்ட்ரீட்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரோ ஸ்ட்ரீட்ஸாக இருக்குது. அண்ட் நீங்கள் தாஜ்மஹால், அதாவது நீங்கள் ஆக்ரா வரதா இருந்தால் கொஞ்சம் சேஃபாக வாங்க. ஏன்னா நிறைய ஸ்கேமர்ஸ் இருக்காங்க அண்ட் ஜென்யூன் பீப்புளும் இருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு ஒரு 4 to 5 டைம்ஸ் கிராஸ் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்லாமே டிசைட் பண்ணுங்கள். ஏன்னா எங்கள் கைட்லேருந்து ஹோட்டல் ஸ்டேலேருந்து ரூம் ஃபுட்டு எல்லாமே உங்களை சீட் பண்ண பார்ப்பாங்க. ஜென்யூன் டிராஃபிக்கா இவங்க போலீஸா இல்லை கார்ட்ஸான்னு தெரியலையே. கிளைமேட் அந்தளவுக்கு வெயில் இல்லை, ஸோ நல்லாவே இருக்குது. அண்டு நேற்று வந்த ரோட்ஸ் தாங்க சத்தியமாக மறக்கவே முடியாது. ஏன்னா ஒரு ஈச் 100 மீட்டர்ஸுக்குமே வந்து பார்த்திங்கன்னா செம்ம ஹர்டில்ஸ் தான். ஏன்னா அவ்வளோ மாடுங்க ரோட்டில், ரொம்ப அன்சேஃப் ஃபார் ரைடர்ஸ். ஸோ சேடில் ஸ்டேயோட ஓட்டிகிட்டு இன்றைக்கி சேடில் ஸ்டேவே இல்லை. ஸோ நல்லா பூந்து ஓட்டிகிட்ருக்கோம். ஏன்னா 2 நாளாக பார்த்தீங்கன்னா சேடில் ஸ்டே போட்டு அதோட கேப் எவ்வளோ இருக்குன்னு தெரியாமல் கெஸ் பண்ணி ஓட்ட வேண்டியதாக இருந்துச்சு. அண்ட் இன்றைக்கி தான் ரியல் ஹிமாலயன் ஃபீல். ரைடர்ஸ், இப்போ நம்ம வந்து ராயல் என்ஃபீல்டு சர்வீஸ் கேரேஜ் வந்தாச்சு. ஸோ நம்மளோட பைக் ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஏன்னா நம்ம ரிம் சேஞ்ச் பண்ணணும் அண்ட் ஸ்பார்க் ப்ளக் அண்ட் டயர். ஸோ சின்ன வேலைகள் இருக்குது. ஸோ எல்லாத்துக்குமே ஸ்பேர் பார்ட்ஸ் இருந்துச்சுன்னா மொத்தமாக இங்கே வண்டியை விட்டுட்டு நம்ம ஷாப்பிங் கிளம்ப வேண்டியது தான். இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆக்ராவில் இருக்க ராயல் என்ஃபீல்டு சர்வீஸ் சென்டரில் இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் 3 பைக்லேயுமே ஒரு ப்ராப்ளம். என்னோட பைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ரிம் சேஞ்ச் பண்ணணும். மச்சான் பைக்கில் ராயல் என்ஃபீல்டு செல்ஃப் எடுக்கல, டிஸ்க் மாற்றணும். அது ஏன் தப்பு மாற்றாமல். ஸோ 3 பேருக்குமே பைக் சர்வீஸ் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். ஸோ எல்லாமே ஸ்டாக் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. செக் பண்ணிவிட்டு மாற்றிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து என்னோடய மொபைல் சர்வீஸ் பண்ணோம். ஸோ அதுவும் இந்த வீடியோவில் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். ஃபோன் ஸ்பான்சர் பண்ணுறதுக்கு ஃபோன் ஸ்பான்சர். ஸோ இப்போதைக்கு என்னோடய ஃபோன் இல்லாதனால ஷார்ட்ஸ் போடுறதுலேருந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா கெவின் தான் ஸ்பான்சர் பண்ணியிருக்காரு. சேனல் வர ரெவன்யூல பாதி கெவின் மட்டும் வர 10 ரூபாய், இவருக்கு 5 ரூபா, இவருக்கு 4 ரூபா, எனக்கு மீதி 1 ரூபா. 3 ரூபா ராயல் என்ஃபீல்டோட டிஸ்க். अच्छा डिस्क है, अच्छा डिस्क ब्रेक कर सकता हम प्राइस भाई मैं चेंज यहां पे चेंज हां कोई तो वंडी यूज பண்றாங்க ஏதறானா. ஸோ நம்ம வண்டியில் என்னென்ன ப்ராப்ளம் சொல்லிட்டு அனலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வீல் பார்த்தீங்கன்னா 3 பேருக்குமே வந்து செம்ம பெண்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால் அலைன்மெண்ட்டு, ஜென்ரல் சர்வீஸ், ஆயில் சேஞ்ச், அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டு ரிம்மோட இது பெண்ட் ஆகிருந்துச்சுல, ஸோ அதனால் ரிம்மும் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ இதை பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படியே பெண்ட் ஆகிருக்கு.
ரிம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது. கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ஷோரூமில் செம்ம ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அச்சா நம்ம ஊர் சர்வீஸ் சென்டருக்கும் இதுக்கும் எப்படி இருக்கு? தீயா வேலை செய்கிறாரு. ஆளுக்கு ஒரு தான் என் வண்டியை தூக்கிட்டே போயிட்டானுங்க. ஏதாவது சொன்னாலும் சென்னைக்கு போயிட்டு எந்த ஷோர்னாலும் எது சொன்னாலும் வாங்க வேலை மட்டும் ஆகவே ஆகுது. இங்கே அவனே வந்தான் நமக்கே பார்க்காத பிரச்சனாலும் அவனே சொல்லிட்டு போயின்னு. இன்னொன்று நம்ம ரிம்மு மாற்ற சொல்கிறோம். அவன் நான் வந்து அலைன்மெண்ட் செக் பண்ணுறேன் கரெக்டாக இருந்தால் அதே ரிம்மு போடுறேன் அப்படின்னு ரிம்மு மாற்றணும். ஸோ அப்படிதான் நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா எந்த மெக்கானிக்கல் ஒர்க் எதுவுமே பண்ண மாட்டானுங்க. ஜஸ்ட் ரீப்ளேஸ் பண்ணிட்டு ஸ்பேர் பார்ட்ஸ் மாற்றிட்டு போயிடுறாங்க. ஆனால் இவங்க வந்து ஒன்று ஒன்று அனலைஸ் பண்ணிவிட்டு ஏதாவது சேஞ்ச் பண்ணுறதா சேஞ்ச் பண்ணிவிட்டு இல்லை ஒர்க் பண்ணுறதா இருந்தால் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் மேலேயே கை வைக்கிறாங்க. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக ஒர்க் நடக்குதுங்க. இப்போ நாங்கள் வந்து ஒரு 10 minutes தான் இருக்கும். அதுக்குள்ளே பைக்ஸ்லாம் ஜாப் கீ போட்டாங்க. எங்களுக்கு நல்லா வாட்டர்லாம் கொடுக்குது. அதுக்கப்புறம் என்னோட பைக் எடுத்துகிட்டே போயிட்டாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஜெய்க்கு ரொம்ப மாற்றினாங்க. அதுவே சென்னையில் தேடி கிடைக்கிறாங்க. வாங்கிட்டு வந்தோம். ஓகே சென்னையிலேயே கிடைக்கல எங்கேயுமே. என் சென்னையில் கேட்டா 1 week 4 நாள் ஸ்பேர் பார்ட் கிடைக்க போனால் ஒரே நாள் அடி போயிட்டு பச்சா கண் கலங்கிட்டா. எடுத்துட்டு வந்து தராங்க. போகும்போது கண்ணத்தில் ரொம்ப ஸ்ரீ வெங்கடேஸ்வரா சர்வீஸ் சென்டர் இதெல்லாம் பார்த்து கற்றுக்கோங்க. ஐயோ மாசத்துக்கு 300 வண்டி வைக்கிறது பிரச்சனை இல்லை. வண்டியெல்லாம் சர்வீஸ் பண்ணணும், அதுதான் முக்கியம். கண்டென்ட் இருக்குன்னு சொல்லுவாரு. நம்ம வந்து பைக் சர்வீஸ் முடிச்சாச்சு 3 வண்டியுமே. ஸோ என்னோட வண்டியில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ரிம்ஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் ஆயில் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, வாட்டர் வாஷ், அதுக்கப்புறம் லூம் அண்ட் ஜென்ரல் சர்வீஸ். அது மட்டும் இல்லாமல் ரோட் சைடு அசிஸ்டன்ஸும் போட்டாச்சு. ஸோ ஓவரால் என்னோட பைக்கோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 4590. அண்ட் அதே மாதிரி கெவினுக்கும் வந்து 4000 சார்ஜ் ஆயிருக்கு. அவருக்கு வந்து டிஸ்க் பிரேக் மாற்றிருக்காங்க. வேற என்ன? டிஸ்கே மாற்றினேன். வேற அவ்வளோதான். டிஸ்கே 3000 வந்துருச்சு. ஆயில் சேஞ்ச் அவ்வளோதான். ஓகே அது மட்டும் இல்லாமல் ஓகே காமிங்க. ஸோ இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1750 சம்திங் ஆயிருக்கு. அது இன்னும் எங்களுக்குலாம் கம்மி. இவருக்கு வந்து இன்னும் பெருசாக இருக்குது. என்ன பண்ணுறது? த்ராட்டில் மோட்டர், செல்ஃப் மோட்டர் இருக்காங்க. அதனால நாங்கள் டோ பண்ணிட்டு, நீங்கள் பழைய வீடியோலாம் பார்த்துருப்பீங்க, டோ பண்ணிகிட்டே போய் ஸ்டார்ட் பண்ணிருப்போம். அண்ட் இங்கே தான் ஐடென்டிஃபை பண்ணாங்க இது மாதிரி செல்ஃப் மோட்டர் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. சென்னையில் எவனுமே சொல்ல த்ராட்டில் பாடியை மாற்றினானுங்க. இது வரைக்கும் சர்வீஸ் சென்டர் நாங்கள் போனது ராயல் என்ஃபீல்டில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சர்வீஸ் சென்டர்னா இங்கே இருக்க ஆக்ரா. பாய் ஷோ பாய்டா, பாய் தான் இம்பார்ட்டன்ட். இவர் தான் வந்து ஷோரூமோட இன்சார்ஜ். ஸோ எங்களுக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணதே இவர் தான். ஸோ ஆல்மோஸ்ட் 3 வெஹிக்கிளும் வந்து ஒரே நாளில் முடிக்கிறது பாசிபிள் இல்லையான்னு தெரியாது. அட்லீஸ்ட் ஸ்பேர் பார்ட்ஸ் அரேஞ்ச் பண்ணுறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் எங்களுக்கு ட்ரீட் பண்ணுற விதமாக இருக்கட்டும். ஸோ அரவருக்கு ஒரு வாட்டி டீ, வாட்டர் பாட்டில் சொல்லிட்டு எல்லாத்தையுமே கொடுத்துருந்தாங்க. அண்ட் இது வரைக்கும் எந்த ஷோரூமே இந்த அளவுக்கு ட்ரீட் பண்ணது கிடையாது. ப்ளஸ் சென்னையில் நாங்கள் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா இது வரைக்கும் அவ்வளோவா நாங்கள் சாட்டிஸ்ஃபை ஆனது இல்லை. பட் ஹியர் வந்து ரொம்ப ஹாப்பி. மறக்காம நீங்க ஆக்ரா வந்தீங்கன்னா இந்த ராயல் என்ஃபீல்ட் ஷோரூம் சர்வீஸ் சென்டர் நீங்க விசிட் பண்ணுங்க. அண்ட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாரு. அண்ட் யுவர் நேம்? Manish. Where is the showroom located by? So near Baluganj. Okay. 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 ஸோ இந்த அட்ரஸ் வந்து இந்த கமெண்ட்லேயே ஃபர்ஸ்ட் லிங்க் நாங்கள் லிங்க் பண்ணி வேணா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் நீங்கள் லடாக் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் தாஜ்மஹால் விசிட் பண்ண வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஷோரூம் விசிட் பண்ணி பைக் ரெடி பண்ணிக்கோங்க. ஹேவ் ஏ சேஃப் ரைட். ஸோ கைஸ் நம்ம பைக் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியாச்சு ஆல்மோஸ்ட். ஸோ பார்த்தீங்கன்னா செம்மையாக க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. அண்ட் ரிம்லாம் சேஞ்ச் பண்ணியாச்சு. அண்டு பக்காவாக ஜென்ரல் சர்வீஸும் முடிஞ்சிச்சு. ஆயில் டாப்அப் பண்ணியாச்சு. ஆயில் டாப்அப் பண்ணல, ஃபுல்லாகவே சேஞ்ச் பண்ணிட்டோம். ப்ளஸ் லூப்
அதுக்கப்புறம் வீல் அலைன்மெண்ட் செக் பண்ணுறது எல்லாமே செக் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, ஸோ ஸ்பீடோ மீட்டரில் வந்து ஃபஸ்ட்டு ஒர்க் ஆகாமல் இருந்துச்சு அண்ட் அதுக்கும் டைரெக்ஷன் பண்ணியாச்சு. ஸ்பீடோ மீட்டர் இப்போ பக்காவாக ஒர்க் ஆக ஆரம்பிச்சாச்சு. அது என்ன ஆச்சுன்னா கனெக்டிவிட்டி வந்து மிஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் ப்ராப்ளம் வந்துச்சு. ஸோ அதுவும் ரெக்டிஃபை பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ கைஸ் ஆல்மோஸ்ட் நம்மளோட இது எல்லாமே முடிச்சாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா ஜெய்யோட வண்டியை எல்லாருமே தள்ளிட்டு இருக்காங்க. ஸோ லடாக் வரைக்கும் தள்ளிட்டு தான் போகணுன்னு நினைக்கிறேன் இந்த வண்டியை. நிஜமாகவே பார்த்தீங்கன்னா இந்த ஷோரூம் பீப்புள் ஸோ கைண்ட் அண்ட் ஜென்யூன். ஏன்னா நம்ம சென்னையில் நிறைய இடத்துல சர்வீஸ் பண்ணியிருக்கோம் அண்டு எந்த அளவுக்குமே இவ்வளோ சாட்டிஸ்ஃபை ஆனதில்லை. அண்ட் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு இவங்க நல்லா கேர் பண்ணிக்கிட்டாங்க. அண்டு ரொம்பவே பாசிட்டிவாக இருந்துச்சு அவங்களோட அப்ரோச் எல்லாமே. ஸோ என்ன ப்ராப்ளமோ எதெல்லாம் ரெக்டிஃபை பண்ண முடியுமோ ரெக்டிஃபை பண்ணாங்க. அண்டு எதெல்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியலையோ ரெக்டிஃபை பண்ண முடியாததுக்கு மட்டும் ஸ்பேர் பார்ட்ஸ் சேஞ்ச் பண்ணாங்க. நான் வந்து ரிம் சேஞ்ச் பண்ணுன்னு சொன்னேன். அண்ட் ஃபஸ்ட்டு வந்து எதுக்கு ரிம் சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம வீல் அலைன்மெண்ட்டே பண்ணலான்னு சொல்லிட்டு செக் பண்ணாங்க. அண்ட் வீல் ரொம்ப பெண்டாக இருந்ததுனால நம்ம ரிம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ அதுதான், நம்மளே வந்து ரிம் சேஞ்ச் பண்ணாலும் அவங்க வந்து அக்செப்ட் பண்ணல. நம்ம அலைன்மெண்ட் செக் பண்ணலாம், அப்படி இல்லைனா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் சார் அப்படின்னாங்க. ஸோ இதே நம்ம வேறு ஏதாவது ஷோரூமாக இருந்தால் ஃபஸ்ட்டு ஸ்பேர் பார்ட்ஸ் இல்லை வீல் சேஞ்ச் பண்ணுன்றவாங்க. அண்ட் இங்கே வந்து அப்படி இல்லை, ரொம்ப ஜென்யூனாக இருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம லே லடாக் ட்ரிப் போனதுக்காக நம்ம ரோட் அசிஸ்டன்ஸ்க்குமே டிஸ்கவுண்ட்டில் கொடுத்தாங்க. அண்ட் இப்போ ஏதாவது ப்ராப்ளமாக இருந்துச்சுன்னா லே லடாக்கில் ரோடு சைட் அசிஸ்டன்ஸ் கால் பண்ணால் அவங்க வந்துடுவான்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் இன்னும் 1 இயருக்கு நம்ம எந்த ப்ராப்ளமும் ஃபேஸ் பண்ணாலும் அவங்களுக்கு கால் பண்ணிக்கலாம்.